வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பாகவும் அதிமுக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி விமர்சித்ததாக வெளியான தகவல் தொடர்பாகவும் அதிமுக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு வீட்டின் மின் கட்டணமும் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். உபரி மின்சாரத்தை விற்று இந்தியா பணம் சம்பாதிக்க வேண்டும். எரிசக்தி துறையில் நாடு தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதையெல்லாம் தான் அடுத்து பொறுப்பேற்கும் ஆட்சியில் நிறைவேற இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற நிர்மலா தேவி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பேராசிரியர் முருகன், கருப்பசாமி ஆகிய இருவரை விடுதலை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதேபோல் மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஒருவர் திடீரென தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்று பாஜகவில் இணைந்தது பெரும் அதிர்ச்சி. கர்நாடகாவையே அதிர வைத்துக் கொண்டிருக்கும் பாஜக கூட்டணி கட்சியான ஜேடிஎஸ்ஸின் சிட்டிங் எம்பியும் ஹாசன் தொகுதி வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணாவின் 3000 ஆபாச வீடியோக்கள் குறித்து பிரதமர் மோடி என்ன முடிவெடுக்கப் போகிறார் என அம்மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவை தேர்தல் நடைபெறும் கால இடைவெளியில் சிஏ தேர்வுகள் நடைபெறுவது இந்திய அரசியல் அமைப்பு மாணவர்களுக்கு வழங்கியுள்ள வாக்களிக்கும் உரிமையை பறிப்பதாகும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நீலகிரியை தொடர்ந்து ஈரோடு லோக்சபா தொகுதிக்கான வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் அறையில் உள்ள ஒரு சிசிடிவி கேமரா நேற்றைய முன்தினம் நள்ளிரவு செயலிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து 1 மணி நேரத்தில் வேறு கேமரா பொருத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பிரச்சாரகர் பொறுப்பிலிருந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் முகமது ஆரிஃப் கான் விலகியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணி ஒரு முஸ்லிம் வேட்பாளரை கூட நிறுத்தாததால் அதிருப்தி அடைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு